டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக பதவியேற்ற எஸ்.கே. பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பல லட்சம் மாணவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற கனவோடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளை மிகுந்த அக்கறையோடு தயார் செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை நல்ல விதமாக எழுதும் வகையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கால அட்டவணையை நிர்ணயம் செய்து தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் திறமையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதை தலைவர் என்ற முறையில் நான் உறுதி செய்வேன். இந்த தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள். எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எங்க சார்பா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாறணும், ஒரு நவீனத்துவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்குது. அந்த மாதிரி அதை நோக்கி எப்படி பயணிக்கும் சார் உங்க தலைமை? சரி, நிறைய ஆலோசனைகள் பலரும் வழங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு. இப்போ கடந்த 2 வாரங்களாகவே எங்களுக்கு பலரும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்லா இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்குது. அதனால் இதுலேயும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வருதுன்னா உங்ககிட்ட இருந்து வந்தாலும் சரி, மாணவர்கள்ட்ட இருந்து வந்தாலும் சரி, நாங்கள் அதை வரவேற்போம். அந்த ஆலோசனைகள் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் எதை நம்ம செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துவோம். சார், அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பொதுவாக தேர்வு முடிவுகள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தேர்வு முடிவுகள் வந்து ரொம்ப தாமதமாகுது. யூபிஎஸ்சி நடத்துகிற தேர்வுலாம் உடனுக்குடன் முடிவு வந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வு முடிவு ரொம்ப லேட் ஆகுது, என்னால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகுது அப்படின்னு தேர்வுகள் கம்ப்ளைண்ட் இருக்கு. இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி நிவர்த்தி பண்ண போனீங்க? ஏதாவது காலக்கெடு ஏதாவது கொடுக்க போறீங்களா? நிச்சயமா. அதாவது தேர்வு எழுதினப்புறம் அந்த முடிவு வர்றதுங்கிறது விரைவில் வந்தால் தான் மாணவர்கள் அந்த பணியில் சேர்றதா இல்லை வேற அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதுக்கு போகிறதான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக பதவியேற்ற எஸ்.கே. பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.